எல்லா சேனலுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், நான் ஏதாச்சும் தவறா பேசி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நல்லதா இருந்தா தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணுங்க. என்ன சார்ந்த சில பெண்களுக்காக தயவு செஞ்சு உதவி பண்ணு. ஒரு பெண்ணு வேலை செஞ்சா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு ஆண் வேலைக்கு போனா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா 50% தான். அதை எங்க வேணாலும் நான் உறுதியா சொல்ல முடியும். 50% மட்டும் தான் ஜென்ஸால வீட்டுக்கு உதவி பண்ண முடியும். உங்களுக்காக மட்டும் சொல்லல, இது மாதிரி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் சும்மா இருக்காங்க. இதை தயவு செஞ்சு சேனல் ஒரு இதை எடுத்து எங்களுக்கும் எங்க கூட இருக்க நிறைய மெம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியல. நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்டே கேட்டேன். சேனல்ல இருக்கிற எல்லாருமே எங்களுக்காக சின்ன உதவி பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் வெச்சிட்டு தான் பேசவே ஆரம்பிச்சேன். என் போட்டோ எல்லா இடத்துக்கும் போகுது சார், நீங்க நல்லா நடிக்கிறீங்க. ஸ்பாட்லயே சங்கர் சார் கிட்ட கூட ஸ்பாட்ல காப்ஸ் வாங்கியிருக்கேன் இந்தியன் 1ல. ஆனா என்னால வந்து சேனலுக்குள்ள நுழைய முடியல. ஏகப்பட்ட படங்கள் நடிக்கிறேன் சார். இன்னைய ஸ்டேஜ் வரைக்கும் இன்னைக்கு காலையில ஷூட் முடிச்சுட்டு வந்த அருள்நிதி சாரோட படம் மை டியர் சிஸ்டர், அதுல டைரக்டர் பாலாஜி செக்ரேல் சாருக்கு ஒய்ஃபா பண்ணிட்டு இருக்கேன். வாஸ்கோட காமல KS ரவிக்குமார் சாருக்கு ஒய்ஃபா பண்ணிட்டு இருக்கேன். படங்கள் பண்றேன் இல்ல. ஆனா எனக்கு சீரியல் பண்ணுங்கிறது வெறி. ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு சீரியல் கூட எனக்கு கிடைக்கல சார். கிடைச்சா ஒரே ஒரு நாள் கூப்பிடுறாங்க, அதுவும் சேனலுக்கு அனுப்பணும். அந்த ஒரு நாள் கேரக்டர் கூட பந்து மாதிரி திரும்பி வந்துருச்சுமான்னு கேட்க சொல்றாங்க. ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு சார். அததான் கேக்குறேன். சேனல்ல ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேக்குறேன், ஆர்டரா குடுக்கல. எங்களோட தாழ்மையான வேண்டுகோளா குடுக்குறேன். தயவு செஞ்சு ஜி தமிழ், விஜய் ஸ்டார், கலைஞர், சன் டிவி எக்ஸெட்ரா 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 எல்லாருமே எங்களை கூர்ந்து கவனிச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க பெண்களுக்காக. அதுதான் சார் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எங்களோட திறமை அத நான் வந்து உங்ககிட்ட கேட்கல. எங்களுக்கு படம் வாய்ப்பு கொடுங்க, பணத்தை வாங்கி கொடுங்க நாங்க கேட்கல. இந்த சங்கத்துல நீங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பத்திரமா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். அந்த ஒரு சின்ன உதவி கிடைக்கல. அப்ப எங்களுக்கு செயல்படலன்னு நான் சொல்லல சார். எங்களுக்கு வந்து எங்க திறமைக்கு தான் அங்க வாய்ப்பு கொடுக்கறாங்க. அத வந்து இவங்க வேலை வாங்கி தரணும்னு நான் கேள்விக்குறியா அங்க வைக்கல. ஒரு சமயத்துல இருந்துச்சு எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு வந்து கேட்டேன். ஆனா சேனல்னு ஒண்ணு இருக்கு சார். சார் இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, வேலையை நாங்க வந்து கேட்கல, ஆனா நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு கால் பண்ணி கேட்டது கிடையாது. பணம் கட்டி நாங்க சேர்ந்தோம்ல சார், நம்ம குடும்பம் தானே நாங்க சேர்ந்தோம். குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்காங்களான்னு கேட்கலையே, அதான் எங்களோட ஆதங்கமா.